ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரை விழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சித்திரை விழி அவங்க அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கின்னு வந்துட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம். வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை விழி அவள் இங்கே வந்து ரொம்ப அந்த கிராமத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுறா. பசங்களும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்பா அம்மா நேரத்துக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. விளையாட நேரத்துக்கு விளையாட வைக்கிறாங்க. இதனால் சித்திரை விழிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிராமமே. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சொட்டை தலையும் கூடவே இருக்கிறானே, அவனை ஒன்றும் பண்ண முடியாது. எது வந்தாலும் நொய்யன்னு எதனா குறை சொல்லிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் தான் குடிச்சிட்டு சாப்பிடும்போது அந்த இதுவெல்லாம் எடுத்து கீழே எல்லாம் இறச்சி சாப்பிட்டான் இல்லையா. அதுக்கு அவங்க அம்மா வந்து தொடப்பக்கட்டை வச்சு திட்டுன்னு திட்டுறா. என்ன சின்ன குழந்தையா, என்ன உனக்கு என்ன சாப்பாடு கீழே இறைக்காமல் சாப்பிட முடியாதா? சின்ன குழந்தையிலும் அப்படி தான் பண்ண, இப்போவும் அப்படி தான் பண்ணுற. ஒரு கல்யாணம் குழந்தை பெற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டேன்ற. இன்னும் எப்போ தான் உனக்கு அறிவு வரப்போகுதோ தெரியல. போய் என்னை மானப்படுத்தி எடுக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. வா நம்ம முதல்ல ஊருக்கு கிளம்பலாம் சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி அவனை திட்டிட்டு கார்லேயே கூப்பிட்டுன்னு ஊருக்கு கிளம்புறாங்க. அவங்க ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் சித்திரை விழியும் அவங்க குழந்தைங்களும் கிராமத்துலேயே இருக்கிறாங்க. அம்மா நீ போம்மா, நீ போய் நல்லா சமைக்கிறதுக்கு எதனா எடுத்து வைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஜாலியாக சந்தோஷமாக கிராமத்துலேயே அந்த பசுமையான தென்னை மர காற்று, பசுமாடோட பால் இதெல்லாம் நல்லா அவங்க அங்கே குடிச்சிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. ஜாலியாகவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சித்திரை விழியோட தம்பி கார்த்திகேயனும் அவங்க குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லி சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கான். சாப்பிடும் போது ஏதாவது சொல்லி சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கூட அவன் சிரிக்க வைக்காமல் இருக்க மாட்டேறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஜோக் சொல்லினே இருப்பான். அதே மாதிரி அவங்க அக்கா பொண்ணு இல்லை, அதனால் ரொம்ப ஸ்பெஷலு. இந்தாம்மா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, உனக்கு பிடிச்ச செருப்புன்னு சொல்லிவிட்டு நிறைய வாங்கின்னு வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கு கொடுக்குறான். நீ இதை போட்டுட்டு வா, நம்ம வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு போட்டுன்னு வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோவும் எடுக்கிறான். செமையாக வந்தது, சூப்பராக இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு இந்த செருப்பும் நல்லா உனக்கு கலர் சூட் ஆகுது பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுங்க. அக்கா இரு, நான் உனக்காக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவனே வீட்டிலையே சமைக்கிறான். வடை, கீரை, போண்டா, பிஸ்கெட்டு, என்னென்ன ஐட்டமும் தெரில எல்லாத்தையும் சமைக்கிறான். சந்தோஷமாக எல்லோரும் ஹாலில் உட்காடுறாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் சிரிச்சின்னு இருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.